மக்களை இன்னைக்கு மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுக்க போகிறேன். பாருங்க, கத்திரிக்காய். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கிறாங்க. பாருங்க, கத்திரிக்காய் அறுக்கிறேன். பாருங்க, காட்டுறேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டம். ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 கத்திரிக்காய் என் பொண்ணு அறுத்துட்டா. ஏதோ பருப்பில் போடுறதுக்காவது ஆகும் இல்லைங்க கத்திரிக்காய். நம்மளோடது மருந்தடிக்காமல் சொந்தமாக கத்திரிக்காய் என்ன, அதனால் பாருங்கள் காட்டுறேன். இதா பாருங்க, கத்திரிக்காய் பாருங்க. இது மயில் மாணிக்கம். இது ப்ளூ கலர் சங்குப்பூவு அடுக்கு, ப்ளூ கலர் சங்கு. பார்த்தீங்களா? கத்திரிக்காய் இவங்களாம் பிஞ்சு தெரியுறாங்களா? இவங்களாம் இன்னும் பெருசாக ஆகும். காய் நீள நீளமாக பெருசாக வருவாங்க. இந்த வெள்ளைப்பூச்சி உளுந்து தானுங்க எல்லாத்தையும் இது பண்ணிடுது. இந்த பாருங்க, பிஞ்சு தானுங்க. இதெல்லாம் இன்னும் பெருசாகும். என்ன, அந்த பருப்பில் பிஞ்சாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சரி பறிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் பாருங்கள், குட்டி. எங்கள் வீட்டு சின்ன பையனாட்டு இருக்கிறான், குட்டி பையன். துளசி தாங்க வேணுங்கிறது, ராமர் துளசி. பாருங்க காட்டுற ராமர் துளசி தான் நிறைய வச்சிருக்கிறேன். நிறைய அது விதை உளுந்து நிறைய முளைச்சிருச்சு. பாருங்க, பச்சை மிளகா நம்மளோட இது அவசரத்தில் பறிச்சுட்டேன். இதான் பாருங்க, இன்னும் இருக்குது. பார்த்தீங்களா? நம்மளோட இதுனா அறுக்கிறது பச்சை மிளகாயா கத்திரிக்காயா, நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம செடிக்காய், நம்மளோட செடிக்காய் நம்ம அறுக்கிறோம் அப்படின்னு மனசுக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தீங்களா? கருந்துளசி நிறைய இருக்குது. துளசி இந்த செடிக்கு வேப்பெண்ணெய் ஊற்றுனேன். வேப்பெண்ணெய் ஊற்றி அது வெள்ளைப்பூச்சின்ட்டு இலையெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க. அது டிசம்பரு. அவங்க கலர் காக்கட்டான். இவங்க ஒரு கலர் பிங்க் கலர் ரோஸ். விதைக்கி விட்ருக்கிற தண்டு, செந்தண்டு கீரை விதைக்கி